ஆனா நான் அப்படி இல்லடே. ஹலோ ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு. ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அன்லிமிட்டெட் ஃபன் காத்துட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க ரெகுலரா இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இது என் பொண்ணு கிருஷிகா அண்ட் இவங்க என்னோட ஹஸ்பண்ட் நவீன். நாங்க கர்நாடகா ஸ்டேட்ல உடுப்பில இருக்கோம். அண்ட் நாங்க இந்த சண்டே பார்க்குக்கு தான் வந்திருந்தோம். இது உடுப்பில ரொம்பவே பெருசு. சண்டேங்கிறதுனால இந்த பார்க் ரொம்பவே ரஷ்ஷா இருந்துச்சு. வாங்க இந்த பார்க்கோட ஒரு குயிக் டூர் பார்க்கலாம். Oh yeah, 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 oh yeah. Hey there, what you drinking? 2 shots, let's pour it out. I know what you're thinking. நாங்கள் ஒரு ஈவினிங் 4:30க்கு மேலே தான் பார்க்குக்கு போனோம். அந்த டைம் ரொம்பவே பிஸியான டைமுங்கிறதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது பார்க்கு. அங்கே விளையாடுற குட்டீஸ் எல்லாமே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் அப்படி தான் வெயிட் பண்ணி விளையாண்டோம். கிருஷிகாவுக்கு எப்போவுமே அந்த பார்க் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அங்கே டிஃப்ரெண்ட் கேம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்பவே இஷ்டம். அவள் அங்கே போனாவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ரொம்பவே இஷ்டம். நாங்கள் அதனாலவே சண்டே மிஸ் பண்ணாமல் நாங்களும் பார்க்குக்கு வந்துடுவோம். இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலானது கிட்ஸோட சேஃப்டி தான். ரொம்ப குட்டி குழந்தைங்களிருந்து விளையாடுறதுக்காக ஊஞ்சல் வச்சுருக்காங்க. அதில் தான் கிருஷிகா சின்ன வயசுலேருந்தே விளையாண்டுட்டு இருக்கா. இப்போவும் அதில் தான் விளையாடுறா. அந்த கேமை விட்டவே வரவே மாட்டா. நிறைய குழந்தைங்க அவளுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி க்யூட்டான குட்டீஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கிருஷி எல்லா கேம்ஸுமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தா. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மற்ற குழந்தைங்களாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கவே இல்லை. பட் இவன் மட்டும் ஒவ்வொரு கேம்ஸ்லேயும் ½ மேலே விளையாடிக்கிட்டே இருந்தா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேறு கேம்ஸ்க்கு மாற்றிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு 5 to 6 கேம்ஸில் ½ மேலே விளையாடிக்கிட்டே இருந்திருப்பா. இந்த மாதிரி பார்க்குக்கு வந்தாவே போதும், அவளை அவள் அதுலேயே ஃபுல்லாக மூழ்கிடுவா. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். இதனாலேயே கொஞ்சம் ஏர்லியாக போயிடுவோம். வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடும். அவள் ஃபுல்லாக கேம்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாக விளையாடி முடிச்சதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வருவோம். அவள் விளையாடுறத பார்க்கும்போது அஸ் அ பேரண்ட்டு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கும் அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. பட் ஃபைனலாக நாங்களும் 7:30க்கு மேலே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம பேரண்டிங்கிறது வீட்டிலேருந்து நல்ல விஷயங்களை சொல்லித்தரது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறது, அதுவும் ஒரு குட் பேரண்டிங். ஸோ உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் வீக்கெண்ட் கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக வீக் டேல கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வீக்கெண்டில் மறக்காமல் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க. புது நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மேலும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.